ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உகந்த நேரமாக இருக்கிறதா, இல்லை உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதா என்பதை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. மங்களகரமான மாதமாக மட்டுமில்ல, ஒரு பாசிட்டிவான நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எல்லாமே இந்த ஆடி மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டே போகலாங்க. இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாட்டை மட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசினியர்களுக்கு ஆடி 7ஆம் தேதிக்கு பிறகு என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை நாம் விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் குலதெய்வத்தை மனப்பூர்வமாக நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப நலனுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால முன்னோர்களுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா தலைமுறையாக பாதுகாப்பு அருளும் தெய்வமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காக்கும் கடவுள் குலதெய்வம் அப்படின்னு நம்ம குறிப்பாகவே சொல்லலாங்க. இதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வத்தை மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலதெய்வத்தை பயபக்தியுடன் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் இது அனைத்துமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலதெய்வத்தை மட்டுமே நீங்கள் மனதில் நினைத்து வழிபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த தெய்வத்தை நினைத்து இந்த ஆடி மாதம் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நினைத்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளியில் நீங்கள் வழிபாடு செய்யலாம், ஆடி அமாவாசையில் வழிபாடு செய்யலாம், ஆடி செவ்வாயில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா குலதெய்வத்துடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் மனதில் நினைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 8:30 மணி வரையில நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் என்ற கேள்வி நிறைய பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு குளித்துவிட்டு சுத்தமான உடை அணிந்து குலதெய்வத்தின் படம் அல்லது விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யணும். அதற்கு பின்னாடி நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாங்க. அது மட்டுமில்ல, பூக்களால் அலங்காரம் செய்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் வழித்து உங்களுடைய குடும்ப மரபுப்படி கூட நீங்கள் படையில் வழித்து மனமாற பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலதெய்வத்துடைய நாமத்தை எந்த நேரத்தில் 108 முறை மனதார உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். என்ன வேண்டிக் கொள்ளலாம், எதற்கு வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். திருமண தடை இருந்தால் நீங்குவதற்கு வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளலாம். கல்வி வளர்ச்சிக்காக வேண்டிக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளம், நல்ல ஆரோக்கியம் இது அனைத்திற்குமே நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம். முன்னோருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்த வழிபாட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவுகள் வழிபெறும் சொல்லியிருக்காங்க.
திருமண தடைகள் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பேரு நீங்க நினைத்தபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம். கடன் சுமை குறையலாம். தீய சக்திகளுடைய தாக்கம் முக்கியமா குறைந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்திற்கும் பாதுகாப்பும் வளமும் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இந்த ஆடி மாதத்துல கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றலாம். ஆடி வழியில செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கலாம். ஏழை எளியோருக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்க செய்து வரலாம். குடும்பத்துடன் கோவில் தரிசனம் செய்யலாம். இந்த மாதிரிலாம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கே முழுவதுமாக கிடைத்தனும். இதனைத் தொடர்ந்து சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை கண்டிப்பா நீங்க இப்ப பாருங்க. இந்த ஆடி மாதம் முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலைகள் காரணமாக அதிசயங்கள் ஏற்படும். இன்னைக்கு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன அதிசயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான அன்றிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 12 வருடங்களுக்கு பிறகுதான் சிவராஜி யோகத்துடன் இந்த ஆடி மாதமானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்சபலத்துடன் இருப்பதுதான் சிவராஜி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்துல சூரியன், புதன், குரு கடகராசியில பயணிக்க இருக்காங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் பகவான் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ராகு கேதுவின் தாக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. சிம்ம ராசினியர்களுக்கு ஆடி 7ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரத்துல பதட்டம் கொள்ளாமல் செயல்படணும். பொறுமையாக இருப்பதை கடைபிடிப்பது நிறைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணர்ச்சி வசப்படுவது, ஆவேசப்படுவதை இந்த நேரம் நீங்க தவிர்த்தே ஆகணும். உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. தாயார், தந்தை பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லியிருக்காங்க. கடனை நினைத்து யோசித்துக் கொண்டு இருப்பதை இந்த காலகட்டம் நீங்க தவிர்க்கணும். கண்டிப்பாக அதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமத்தில் இருக்கும் சனி வக்ர சனியாக இருப்பதால் குடும்பத்தில் உள்ள உறவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. கணவன்மார் உறவினர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படலாம். ஆனால் திருமண உறவுல நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கவனமா செயல்படுங்க. சூழ்நிலையாக நினைத்து எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது தான் இப்போ உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆடி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.